Hello everyone, myself Harshan. So இந்த வீடியோவில் வந்துட்டு denial அப்படிங்கிற Ethernaut சேலஞ்சை போய்ட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ கீழே வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு denial அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இந்த லாஜிக் வந்துட்டு எது ரிலேட்டட் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு வாலெட். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளால் வந்துட்டு ஃபண்ட்ஸை வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ நம்மளோட கோல் என்ன அப்படின்னா இந்த denial கான்ட்ராக்டோட ஓனரால் இந்த கான்ட்ராக்டில் இருந்து ஃபண்டை வித்ட்ரா பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ நீங்கள் அதை மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் இந்த சேலஞ்சை வந்துட்டு பீட் பண்ண முடியும். ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன், கெட் நியூ இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அண்ட் எனக்கு வந்துட்டு மெட்டாமாஸ்க் வந்துட்டு பாப்பப் ஆகுது. ஸோ ஜஸ்ட்டு கிளிக் கன்ஃபர்ம். ஸோ ட்ரான்சாக்ஷன் முடிகிற வரைக்கும் வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ நான் வந்துட்டு F12 கொடுத்துட்டு கன்சோல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பர்ஃபெக்ட். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த denial கான்ட்ராக்டோட நியூ இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரீமிக்ஸ் ஐடியை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு இந்த denial கான்ட்ராக்டை நம்ம வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட். ஓகே. ஸோ இப்போ போய்ட்டு இந்த denial கான்ட்ராக்டோட லாஜிக்கு நம்ம வந்துட்டு கோத்ரூ பண்ணலாமா? ஸோ இங்கே வந்துட்டு பார்ட்னர் அப்புறம் வந்துட்டு ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்டேட் வேரியபிள் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு செட் வித்ட்ரா பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளால் வந்துட்டு இந்த பார்ட்னர் அப்படிங்கிற ஸ்டேட் வேரியபிளுக்கு வேல்யூ செட் பண்ணிக்கலாம். ரைட்? அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே வித்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்மளால் வந்துட்டு ஈத்தரை வித்ட்ரா பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த செட் வித்ட்ரா பார்ட்னர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணி நான் வந்துட்டு பார்ட்னராக சேஞ்ச் ஆகிட்டேன் அப்படின்னா என்னால் வந்துட்டு இந்த வித்ட்ரா ஃபங்க்ஷன் வந்துட்டு இன்வோக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்படி வந்துட்டு நான் இன்வோக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சம் அமௌண்ட் ஆஃப் ஈத்தர் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ப்ளஸ் அந்த கான்ட்ராக்டோட ஓனருக்கு சம் அமௌண்ட் ஆஃப் ஈத்தர் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதாவது எவ்வளோ அப்படின்னா இந்த denial கான்ட்ராக்டோட பேலன்ஸில் 1% வந்துட்டு கான்ட்ராக்டோட ஓனருக்கு போகும். ப்ளஸ் எனக்கும் வந்துட்டு வரும் ஆஸ் அ பார்ட்னராக. ஓகேவா? பர்ஃபெக்ட். அண்ட் கீழே வந்துட்டு நம்ம சம் மேப்பிங் அண்ட் ஸ்டேட் வேரியபிளுக்கு வேல்யூஸ்லாம் வந்துட்டு அசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ரிசீவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக அந்த ரிசீவ் ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னா ரா ட்ரான்சாக்ஷன் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அண்ட் ஃபைனலாக கான்ட்ராக்ட் பேலன்ஸை வந்துட்டு ஷோ பண்ணுறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? பர்ஃபெக்ட். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இதில் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு இஷ்யூ இருக்குது. ரைட்? ஸோ என்ன இஷ்யூ அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஈத்தரை வந்துட்டு சென்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அந்த பர்டிகுலர் ஆக்ஷன் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு செக் பண்ணவே இல்லை. ரைட்? ஸோ செக் பண்ணாமையே நம்ம வந்துட்டு திரும்ப எகெயின் ஒரு டிரான்சாக்ஷன் வந்துட்டு மேக் பண்ணுறோம். ரைட்டா? ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஒரு அட்வான்டேஜாக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்க போகிறோம். ரைட்? ஸோ என்ன வந்துட்டு அட்வான்டேஜ் அப்படின்னா இப்போ நான் வந்துட்டு ஒரு கான்ட்ராக்டை க்ரியேட் பண்ண போகிறேன். ஹேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்டை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த கான்ட்ராக்டை பார்ட்னராக நான் வந்துட்டு டிக்ளேர் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ டிக்ளேர் பண்ணிவிட்டு இந்த வித்ட்ரா அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு நான் இன்வோக் பண்ண போகிறேன். ஸோ இதை இன்வோக் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னா இந்த வித்ட்ரா ஃபங்க்ஷன் வந்துட்டு என்னோடய ஹேக் கான்ட்ராக்ட்டுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் ஈத்தரை சென்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்படி அந்த ஆக்ஷன் நடக்கும்போது நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷனை நான் வந்துட்டு ரிவர்ட் பண்ண போகிறேன். அதுவும் நார்மலாக வந்துட்டு ரிவர்ட் பண்ண போகிறதுல கம்ப்ளீட் கேஸையும் நான் வந்துட்டு கன்சியூம் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அப்படி கன்சியூம் பண்ணால் மட்டும்தான் என்னால் வந்துட்டு இந்த 20th லைன் 22 23 லாஜிக்கை வந்துட்டு ரன் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்துட்டு என்ன பண்ணலாம், ஒரு கான்ட்ராக்டை வந்துட்டு க்ரியேட் பண்ணலாம். ஸோ கான்ட்ராக்ட் ஹேக் அண்ட் இதுக்குள்ளார வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டரை நான் வந்துட்டு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பேராமீட்டராக இந்த denial கான்ட்ராக்டை வந்துட்டு நான் கெட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ denial இதுக்கு வந்துட்டு டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேம் கொடுத்துடலாம். கீழே டார்கெட் டாட் செட் வித்ட்ரா பார்ட்னர் அண்ட் இதுக்கு பேராமீட்டர் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ஹேக் கான்ட்ராக்டோட அட்ரஸ். ஓகேவா? பர்ஃபெக்ட். அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு ஜஸ்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். கூல். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஃபால்பேக் ஃபங்க்ஷன் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபால்பேக். ஸோ இதோட பாடிக்குள்ளார வந்துட்டு நான் என்ன லாஜிக் ரைட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு டிரான்சாக்ஷனை ரிவர்ட் பண்ணுறதுக்குள்ள லாஜிக்கை நம்ம வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்துட்டு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், ரிவர்ட் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ரைட்? ஸோ ரிவர்ட் யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்துட்டு டிரான்சாக்ஷன் வந்துட்டு ரிவர்ட் ஆகிடும்.
ஆனால் என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம வந்துட்டு கண்டிஷன் செக் பண்ணல. என்னென்னா அந்த பர்ட்டிகுலர் டிரான்சாக்ஷன் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் செக் பண்ணல. ஸோ அதனால் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, ஓனருக்கு ஈத்தர் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ரைட்டா? ஸோ அப்போனா நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இருக்கிற கேஸ் எல்லாத்தையும் கன்சியூம் பண்ணிடலாம். எப்போனா, இந்த ஹேக் கான்ட்ராக்ட்டுக்கு வந்துட்டு ஒரு டிரான்சாக்ஷன் கால் வரும்ல, ஸோ அப்போவே வந்துட்டு இருக்கிற கேஸ் எல்லாத்தையும் கன்சியூம் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அசம்பிளியை வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் இன்வாலிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோ லெவல் மெத்தட் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்மளால் வந்துட்டு என்டையர் கேஸையும் வந்துட்டு கன்சியூம் பண்ண முடியும். ரைட்? பர்ஃபெக்ட். ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு வந்துட்டு டிப்ளாய் அண்ட் ரன் டிரான்சாக்ஷன் இந்த டேபுக்கு வந்துட்டு வந்துடுறேன். அண்ட் இங்கே நான் வந்துட்டு என்விரான்மெண்ட்டை இன்ஜெக்டட் ப்ரொவைடர் மெட்டாமாஸ்க்கு வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பர்ஃபெக்ட். அண்ட் கீழே வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஹேக் கான்ட்ராக்ட்டுக்கு வந்துட்டு சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இங்கே இந்த டினைல் கான்ட்ராக்டோட இன்ஸ்டன்ஸை நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணோம்ல, ஸோ அதை வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி அண்ட் பேஸ்ட். நீங்கள் எப்படி நான் டிப்ளாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். பர்ஃபெக்ட். ஸோ எனக்கு வந்துட்டு இப்போ மெட்டாமாஸ்க் வந்துட்டு பாப்பப் ஆகும். ஸோ ஜஸ்ட் கிளிக் கன்ஃபர்ம். அண்ட் இப்போ இந்த டிரான்சாக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணலாம். பர்ஃபெக்ட். ஸோ டிரான்சாக்ஷன் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு. அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஓப்பன் செப்ளினுக்கு வந்துட்டு வந்துடலாம். ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், சமிட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அண்ட் எனக்கு வந்துட்டு எகெயின் மெட்டாமாஸ்க் வந்துட்டு பாப்பப் ஆகுது. ஸோ ஜஸ்ட் கிளிக் கன்ஃபர்ம். பர்ஃபெக்ட். ஸோ நம்ம வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த டினைல் அப்படிங்கிற ஈத்தர்நாட் சேலஞ்சை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு லைக் பண்ணுங்கள். அண்ட் ஏதாச்சும் டவுட் இருந்து அப்படின்னா கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் திரும்பவும் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் புது வீடியோட உங்களை நான் வந்துட்டு மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.